மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? திமுக விசிகா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்களா? முடிவு இல்ல, பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருந்து. அதிமுக நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக கிடைக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இனிமே எங்க முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நிராசை இப்பொழுது நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, ஓபிஎஸ் பறக்க முடியாது. நீதிமன்ற அவமைப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்கிறாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நாங்க பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. ஆமா, பாஜக அதிமுக சேர்ந்துட்டு அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தட்டு போறாங்க இல்லைங்களான்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியில இருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். சீட்டு கொடுக்கறதுல போரில்ல, தலைமை பொறுப்பு. புரியுதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரு? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு, அந்த கைக்கு போயிருது, இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்துல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்பரேட் கம்பெனி. அது கட்சியில் கம்பெனி. அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டோம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து, எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கை எப்படி இதெல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கணும் தான் சொல்லியிருக்கோம். அன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்க அந்த கருத்து கேட்கிற நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்க சொன்னோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவு. சார், கடந்த காலத்துல அதிமுக கூட்டணியை என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது. ஆனா இப்ப அதிமுக கூட்டணி தவறு. போன தடவை நானும் முதலமைச்சரா இருக்கும்போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் தான் இருக்குது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு கேட்கிறோம். எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். ஆமா, ஏற்கனவே 19 என்ன தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தணும். ஏன் பிரதமர் வேட்பாளர் மத்ததெல்லாம் பாருங்க. ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா? ஆந்திராவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனா கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துருது. மாநிலத்திற்கு
எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி இல்லை. தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.